வணக்கம் MoneyShopDevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் SQL Serverல ஸ்டோர் ப்ரொசீஜர் வித் பேராமீட்டர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்டோர் ப்ரொசீஜரோட பேராமீட்டர் வச்சு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். TBL எம்ப்ளாயிங்கிற டேபிள், அதில் ஐடி, நேம், ஜெண்டர், சேலரி அப்படின்னு காலம்ஸ் இருக்குது. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுக்கான ரோஸை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் TBL எம்ப்ளாயி. செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் இதை பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து நான் என்ன கொடுக்குறேன், க்ரியேட் ப்ரொசீஜர், PROC ஆர் ப்ரொசீஜர், SP செல் TBL எம்ப்ளாயி. இது ப்ரொசீஜருக்கான நேமு. எஸ்பிங்கிறது ஸ்டோர் ப்ரொசீஜர் மீன் பண்ணும், செல் அப்படிங்கிறது செலக்ட் அப்படின்றத மீன் பண்ணும், TBL எம்ப்ளாயிங்கிறது இந்த டேபிளை மீன் பண்ணுது. அண்ட் ஆஸ் பிகின் அண்டு இன் பிட்வீனில் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஓகே, இதை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணோன்னே இது ப்ரோக்ராமபிலிட்டிக்குள்ளே ஸ்டோர் ப்ரொசீஜருக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தெரியும். ரைட், இப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு கம்ப்ளீட் எம்ப்ளாயி லிஸ்ட்டு வேண்டாம். ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எப்படி வரும், எனக்கு கம்ப்ளீட் எம்ப்ளாயி லிஸ்ட்டு தான் வரும், எந்த டவுட்டும் இல்லை. எனக்கு பர்டிகுலராக மேல் எம்ப்ளாயீஸ் மட்டும் வேணும், அப்புறம் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ரொசீஜர்லேயே எப்படி கொடுக்கலாம், வேறு ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு மேல் எம்ப்ளாயீஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மேல் எம்ப்ளாயீஸ் மட்டும் வரும். பட் இது நான் இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஓகேவா, நான் இது வந்து ஆல்ட்ரு பண்ணுன்னா இட்ஸ் பாசிபிள். இப்போ ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இது வந்து மேல் எம்ப்ளாயீஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் ஆகும். ரைட், பட் எனக்கு திடீர்னு இப்போ ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்ப மறுபடியும் நான் இதை போய் ப்ரொசீஜர், ஆனால் ப்ரொசீஜருங்கிறது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளுக்காக எப்போ வேணாலும் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிறது தான். பட் ஒவ்வொரு தடவை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி விஷயம் நமக்கு தேவையில்லை, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தான் பேராமீட்டர் பாஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் கொடுத்துட்டு எம்ப்ளாயி பை ஜெண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஜெண்டர் பேஸ்டாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ரைட், அண்ட் இந்த ஆஸ்க்கு முன்னாடி ப்ரொசீஜரோட நேமுக்கு அப்புறம் அட்டு ஜெண்டர் அண்டு என்ன டேட்டா டைப், அட் சிம்பிள் போட்டு தான் இந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். ஓகே, நம்ம பாஸ் பண்ண போகிற பேராமீட்டர் இது தான் ஜெண்டர் அப்படின்றது. ரைட், இது வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்னு பக்கத்துலேயே கொடுத்துரும். ஓகே, இப்போ இந்த மேலுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன், அட் ஜெண்டர், நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர். ரைட், இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நான் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா இது பேராமீட்டர் இதுக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லுது, ஜெண்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஜெண்டர் வந்து சப்ளை பண்ணலை அப்படின்னு ஒரு எரர் சொல்லுது. இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கலாம், மேல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பக்கத்துலேயே. ஓகே, இது என்ன டேட்டா டைப்போ அதுக்கு மாதிரி கொடுக்கணும். இப்போ இது நம்பர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கோம் பேராமீட்டரில் அப்படின்னு சொன்னால் அது இன்ட்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது தென் வேர்க்கர் அப்படின்னு சொல்லி கொடுக்கறனால சிங்கிள் கோட்ஸில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மேல் இருக்குது. இப்போ இது எனக்கு ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வேணும் அப்படின்னா எந்த சேஞ்சும் நான் ப்ரொசீஜரில் இங்கே போய் க்ரியேட் பண்ணதில் சேஞ்ச் பண்ண போகிறல, எக்ஸிக்யூஷனில் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ரைட், இப்போ அடுத்தது இந்த எனக்கு சேலரி பேஸ்டாக எடுக்கணும். இதே இது ஓகே, சேலரி பேஸ்டாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன், பை சேலரி. ரைட், இப்போ இந்த சேலரி வந்து ஒரு பர்டிகுலர் சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த சேலரிக்கு அபோவாக இருக்கிறது மட்டும் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும்.
அப்படின்னு நினைக்கிறேன். சேலரி இது வந்து சேலரி வந்து நம்ம ஃப்ளோட்டில் கொடுத்துருந்தோம், ரைட்? இல்லை மேலே பார்த்துக்கலாம். சேலரி வந்து இன்டீஜரில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இன்ட்டு இங்கே சேலரி, இங்கே அட் சேலரி, ரைட்? ரொம்ப சிம்பிள். ஒன் செகண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த ப்ரொசீஜர் நேமு நான் வந்து சேலரி வந்து 15,000 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்ன ப்ராப்ளம்? ஓகே, நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன், 15க்கு ஈக்குவலாக எதுவும் இல்லை, அதனால் வரல. greater than 15,000 அப்படின்னு கொடுக்குறேன், ரைட்? இப்போ அதை க்ரியேட் பண்ணியிருந்தது, சேஞ்ச் பண்ணதுனால நான் ஆல்டர் கொடுக்குறேன், ஆல்டர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அண்ட் இப்போ மறுபடியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 15,000க்கு அபோவாக இருக்க சேலரி. ஓகே, பட் மேல் ஃபீமேல் அந்த மாதிரிலாம் பிரிக்கல, ரைட்? ஸோ இப்போ வந்து 15,000க்கு அபோவ் எல்லா டேட்டாவும் வருது. எனக்கு 15,000க்கு அபோவா மேல் சேலரி இல்லை ஃபீமேல் சேலரி மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் என்ன பண்ணணும், இந்த ப்ரொசீஜரில் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஓகே, நியூ ப்ரொசீஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். க்ரியேட் பை சேலரி அண்ட் ஜெண்டர், அதனால் நான் வந்து சேலரி ஜெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கமா அட் ஜெண்டர் என்ன இருக்கார் 50 சேலரி இங்கே கொடுத்துட்டு அண்டு ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு அட் ஜெண்டர், ரைட்? இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நியூவாக ஒரு ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ப்ரொசீஜரோட நேமு ஃபஸ்ட்டு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ சேலரி வந்து நான் கொடுக்குறேன் 15,000 கமா மேல். 15,000க்கு மேலே வாங்குகிற மேல் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணும், ரைட்? இதே கீழே வேணும்னா லெஸ் தென் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி ப்ரொசீஜர் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ப்ரொசீஜர் வந்து நான் எல்லாமே சிங்கிள் லைனில் புரியறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உள்ளே வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து மல்டிபிள் லைன்ஸில் இருக்கும், ஈவன் நமக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைன்ஸு கூட அதில் இருக்கும். ஸோ அதனால் இதுதான் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக நினச்சிக்க வேண்டாம். நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி நிறைய கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட்? இந்த ப்ரொசீஜருக்குள்ளே இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பண்ண ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் இருக்குது. அண்ட் இது உள்ளே போய் பார்த்தோன்னா நமக்கு பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். அண்ட் இதில் வந்து ஜெண்டர், ஓகே, இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்தது இந்த பேராமீட்டரில் சேலரி, இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் இதில் பேராமீட்டர்ஸில் சேலரி அண்ட் ஜெண்டர் இருக்குது, இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, சின்டாக்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரொசீஜர், ப்ரொசீஜரோட நேமு இங்கே இந்த இடத்துல PROC கூட போடலாம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஃபஸ்ட்டு வேரியபிள் அதோட டேட்டா டைப்பு, கமா போட்டு செகண்ட் வேரியபிள் அதோட டேட்டா டைப்பு. எப்பயுமே வேரியபிளுக்கு முன்னாடி அட் சிம்பிள் போடணும். ஆஸ் பிகின் அண்ட் எண்டு இன் பிட்வீனில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சர்ட், அப்டேட், டெலிட், எனிதிங், எந்த மாதிரி விஷயம் கூட இந்த ப்ரொசீஜருக்குள்ளே நம்ம பண்ண முடியும். நான் வெறும் செலெக்ஷன் மட்டும் இப்போ போட்டு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன், ரைட்? அடுத்தது கிரியேட் ப்ரொசீஜர், இதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணும்போது பக்கத்தில் என்ன டேட்டா கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம். இங்கே ஜெண்டர் கொடுத்துருக்கேன், மேல்னு கொடுத்தா மேல் எம்ப்ளாயீஸ் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneysoftdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.